ரீசா ஹென்ட்ரிக்ஸ் ஒரு தரமான இன்னிங்ஸ் விளையாடினாருங்க அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் இந்த ஃபர்ஸ்ட் T20ல ஜமைக்கால நடந்தது. எனக்கு என்ன சொல்லணும்னா, எஸ் சவுத் ஆப்பிரிக்கா தோத்துட்டாங்க இந்த மேட்ச், 28 ரன் வித்தியாசத்துல தோத்துட்டாங்க. ஆனா அடிச்ச 147ல இவரு மட்டுமே 87 ரன் அடிச்சிருக்காருங்க. எஸ் 87 ஆஃப் 51 பால்ஸ், 6 பவுண்டரி, 6 சிக்ஸ், கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் ரேட் 170. சரியான இன்னிங்ஸ். டெஃபினட்டா தனியா தொக்கா தெரிஞ்சாரு ரீசா ஹென்ட்ரிக்ஸ். இந்த ஸ்லோ பிட்ச்ல அவரால் டைம் பண்ணி விளையாட முடியும்ன்றத காமிச்சாரு. புரியுதா உங்களுக்கு? T20னா சும்மா சுத்துறது கிடையாதுங்க. டச் பிளேயர்ஸ்க்கும் கேம் விளையாட முடியும், அவங்களுக்கும் இந்த T20ல மிகப்பெரிய இடம் இருக்குன்றதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பிராண்டன் கிங் காமிச்சாரு. 79 ரன்ஸ் அடிச்சு. அதேதான் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் இந்த செகண்ட் இன்னிங்ஸ்லயும் ஒரு 87 அடிச்சு காமிச்சாரு. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா விளையாடினாரு. கச்சா முச்சான்லாம் விளையாடல, ஜஸ்ட் டைமிங் தான் அதுக்கே கிழிச்சுக்கிட்டு போச்சு. ஆக்சுவலா ரீசா ஹென்ட்ரிக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க. இவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு முன்னாடி கிடைக்கல. ஏன்னா டெம்பா பவுமா அவரோட பிளேஸை எடுத்துட்டு இருந்தாரு. அவரும் பெருசா T20ல ஆக்சுவலா ஷைன் ஆல. லக்கிலி இப்போ பாத்தீங்கன்னா டெம்பா பவுமாவுக்கு பதில் அவங்க ரீசா ஹென்ட்ரிக்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க. பிகாஸ் இட் டிசர்வ் தட். எந்த அளவுக்கு அவரோட கேம் இருக்கு அப்படிதான் அவர் கன்சிஸ்டன்டா விளையாடிட்டு இருக்காரு. இந்த இன்னிங்ஸை பத்தி கண்டிப்பா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.